நிகிதா பணியாற்றும் கல்லூரியிலும் அவர் மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளன. மாணவிகள், சக ஆசிரியர்கள் உட்பட பலரும் நிகிதா மீது புகார் தெரிவித்துள்ளனர். நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடிவா? கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலக அதிகாரிகள் கூறுவது என்ன? போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த கோயில் காவலாளி அஜித் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா திண்டுக்கல்லில் உள்ள எம்பி முத்தையா அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் தாவரவியல் துறையின் தலைவராக பணியாற்றி வருகிறார். இங்கு மாணவிகளை தகாத முறையில் நடத்தியது, வருகை பதிவேடு உள்ளிட்ட அலுவல் பணிகளை முறையாக மேற்கொள்ளாதது, சக பேராசிரியர்களை தரக்குறைவாக பேசியது, கல்லூரி முதல்வருக்கே கட்டுப்படாதது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்த நிலையில் நிகிதாவை இடமாற்றம் செய்யுமாறு அவரது துறையின் மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் இந்த விவகாரம் குறித்து விசாரித்து நிகிதா மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மூலம் மதுரையில் உள்ள கல்லூரி கல்வி இணை இயக்குநருக்கு அறிவுறுத்தி கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் தொடர்பாக விசாரணை நடத்திய கல்லூரி கல்வி இணை இயக்குனர் நிகிதா மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து அது தொடர்பாக விரிவான அறிக்கையை கல்லூரி கல்வி இயக்குநருக்கும் அனுப்பியிருக்கிறார். அந்த அறிக்கை மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தற்போது நிகிதா மீது நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் நிகிதா மருத்துவ விடுப்பில் இருக்கும் நிலையில் ஜூலை 5ஆம் தேதி அவருடைய மருத்துவ விடுப்பு முடிவடைகிறது. நிகிதா மீது பல்வேறு பண மோசடி புகார்கள் இருப்பதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் அவர் பணியாற்றும் கல்லூரியிலும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அஜித் வழக்கிற்கு பின்னர் அவர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் நாளை 5ஆம் தேதி அவர் மீண்டும் கல்லூரிக்கு பணிக்கு வருவாரா என்கிற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதற்கிடையே போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் நிகிதா தலைமறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொள்ளாச்சியில் சாலை ஓரத்தில் உள்ள பிரபல தேநீர் கடையில் தனது தாயாருடன் நிகிதா இருக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன. நிகிதாவை பார்த்த ஒருவர் தனது செல்போன் மூலம் காட்சியை பதிவு செய்து அதை போலீசாருக்கும் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. பொள்ளாச்சியிலிருந்து கோவைக்கு நிகிதா காரில் செல்லும் வழியில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது.